ஐயா அது ஒரு ஜனநாயகங்கண்ணா, யாரையும் குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா. அண்ணா இல்லைங்கண்ணா, கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என்று 317 பக்க வெள்ளை அறிக்கையை ஆளுநர்கிட்ட கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது. அதனுடைய காப்பி பிஜேபி வெப்சைட்ல இருக்கு. கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதை உறக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு மக்களை குடிக்காதீங்கன்னு சொல்ல போறது இல்லைங்கண்ணா. டாஸ்மார்க்கு மூடணும், அதில் மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதிலும் தெளிவாக இருக்கின்றோம். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுடைய கையை காலை போட்டு குடிக்காதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? டாஸ்மார்க் கேடு. காரணம், அதில் வரக்கூடிய பணம் ஒரு கட்சி சார்ந்து அரசியல்வாதிகள் சார்ந்து போகுது. அதில் வரக்கூடிய சாராயத்தை குடிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும், குடல் வெந்து. அதனால் நாங்கள் சொல்வது கள்ளுக்கடைகளை திறக்கிறோம், விவசாயிகளுக்கு அதன் மூலமாக பலன் இருக்க வேண்டும் என்பதில் கன்சிஸ்டண்டா இருக்கும்னா, நண்பர்களுக்கு என்னுடைய அறிவுரை கூட, பிஜேபி வெப்சைட்ல போய் டாஸ்மார்க் வெள்ளை அறிக்கை அல்ல கள்ளுக்கடை திறப்பை பத்தி நாங்க தெளிவா சொல்லியிருக்கோங்கண்ணா. யார் சொன்னாங்க? இல்ல ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே, ஐயா ஒரு நிமிஷங்கண்ணா. இப்ப ஆர்டிஐல அபிஷியலா நான் கொடுத்து வாங்கியிருக்கேன், எம்இஏல கொடுத்து. அதனால இதை பச்சை பைன்னு சொல்றவங்கள எங்கிட்ட டிபேட்டுக்கு வர சொல்லணும். ஏன்னா இதுல யாருன்னா சம்பந்தப்பட்ட மனிதன் நான், தனிநபர், ஒரு இந்திய குடிமகன். நான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். சம்பந்தப்பட்டவர்கள் எங்கிட்ட பேசிட்டோம், இல்லவே இல்லை. எப்படி இந்த டாக்குமெண்ட்டை நாங்களே உட்காந்து டைப் படிச்சு உருவாக்கணும்? கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்டை ஆர்டிஐ மூலமாக, ஒரிஜினல் டாக்குமெண்ட் நேற்று கூட உங்களுக்கு காமிச்சேன். எந்த அதிகாரி கையெழுத்து போட்டாங்க, எந்த செக்ஷன்ல போட்டாங்க, எந்த சீஃப் செக்ரட்டரி வந்து பேசினாங்க, ஃபைல் நோட்டிங் யாரு போட்டாங்க, இதை எப்படி மறுக்கிறாங்க? இன்னைக்கு திமுகவினுடைய பதில் தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கலைஞர் கருணாநிதி அள்ளி பேசவே இல்லைன்னு யாரும் சொல்லல, டாக்குமெண்ட் யாரு கொடுத்தாங்கன்னு கேட்கறாங்க. இதுல இருந்தே தெரியவில்லையா திமுகவினுடைய பச்சை பொய்? நன்றி அண்ணா.